பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வாலாலி வசாபி வசல்லி. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குரானுடைய விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி சூரத்துல் அல்-காரியா பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-காரியா மல்காரியா வமா அத்ராக மல்காரியா யௌம யகூனுன் நாசு கல்ஃபராசில் மப்சூஸ் வதகூனுல் ஜிபாலு கல்லிஹ்னில் மன்ஃபூஸ் ஃபஅம்மா மன் சக்லத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். பயங்கரமான நிகழ்ச்சி. அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன? அந்த பயங்கரமான நிகழ்ச்சி எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அந்த நாளில் மக்கள் சிதறி கிடக்கும் ஈசல்கள் போலவும், மேலும் மலைகள் கடையப்பட்ட வண்ண வண்ண கம்பளியைப் போலவும் ஆகிவிடும். பிறகு எவருடைய எடைத்தட்டுகள் கனத்திற்குமோ அவர் மனதிற்கு தகுந்த வாழ்வை பெறுவார். மேலும் எவருடைய எடைத்தட்டுகளில் லேசாக இருக்குமோ அவருடைய தங்குமிடம் ஆழமான படுகுழிதான். அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது கொழுந்து விட்டெரியும் நெருப்பு. இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது. மறுமை பற்றி விவரிப்பதே இதன் மைய கருத்தாக இருக்குது. பயங்கரமான நிகழ்ச்சி. அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன? அது பயங்கரமான நிகழ்ச்சி எதுவென்னு உமக்கு தெரியுமா என்ன? இவ்வாறு நிகழ இருக்கும் ஒரு திகிலூட்டக்கூடிய நிகழ்ச்சியை கேட்க மக்கள் தயார் செய்த பிறகு 2 சொற்களில் அவர்கள் முன் இறுதி தீர்ப்பு நாளின் சித்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது, அந்த நாளில் மக்கள் திகப்படைந்து விளக்கு வெளிச்சத்தை நோக்கி பறந்து வரும் விட்டில் பூச்சிகள் போல் எல்லா திசைகளிலும் ஓடித் திரிவார்கள். மறுமையில் மலைகள் தம் இருப்பிடங்களை விட்டும் பெயர்ந்து விடும். அந்த நாளில் அவற்றின் பரஸ்பர பிணைப்பு தளர்ந்துவிடும். அவை கடையப்பட்ட கம்பளி பூச்சி போல் ஆகிவிடும். பின்னர் கூறப்பட்டிருப்பதாவது, மறுமையின் தீர்ப்பு பின்வரும் அடிப்படையில் தான் அமையும். அதாவது, எந்த மனிதனின் நற்செயல்களின் எடை அவனது தீய செயல்களை விட அதிக கனமுடையதாக இருக்கிறதோ, எவருடைய நற்செயல்களின் எடை அவனது தீய செயல்களை பொறுத்து குறைவாக உள்ளது. முதல் வகை மக்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திடும் சுகவாழ்வு சொர்க்கம் கிட்டும். 2வது வகை மக்கள் நெருப்பால் நிரப்பி ஆழமான குழிகளில் வீசி எறியப்படுவார்கள். அப்படின்ட்டு